ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிட். இந்த வீடியோவில் நம்ம ஜோகோல ரீசெண்டாக கேட்ட பேட்டர்ன் கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்ன் கொஸ்டினை ஜோகோல ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம கோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல் நமக்கு பேட்டர்னாலே ரெண்டு ஃபாலோப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஐ, இன்னொன்று வந்து ஜே. ஐ வந்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு குறிக்கும். ஜே வந்து ஒவ்வொரு ரோலையும் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும். இப்போ இந்த இதில் நமக்கு வந்து 5 ரோ இருக்கு. இதை வந்து n = 5ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ஒவ்வொரு ரோலையும் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோல ஒரு எலமெண்ட் இருக்கு, ரெண்டாவது ரோல 2 எலமெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இதை கோட் பண்ணிக்கிட்டே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி n = 5ங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ மொதல் ஃபாலுக்கு வந்து போடணும். இது வந்து எத்தனை ரோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணும். i is equal to 1, i is less than or equal to n, i plus plus. இதை நம்ம i வந்து 0ன்னு சொல்லிட்டும் கொடுத்துக்கலாம். i வந்து 0ன்னு கொடுத்தோம்னா இங்கே ஈக்குவல் டு போட தேவையில்லை. நான் வந்து எப்பயுமே i = 1ங்கிறத தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, மொதல் இதில் ஒரு எலமெண்ட் இருக்கு, ரெண்டாவதுல 2 எலமெண்ட் இருக்கு, மூணாவதுல 3 எலமெண்ட் இருக்கு. அதாவது ஐங்கிறது என்ன வேல்யூவா இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த எலமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, ஜே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐங்கிறத நம்ம கொடுக்கணும். ஜே ஈக்குவல் டு 1, ஜே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ. இப்போ ஜே பிளஸ் பிளஸ் இதை நம்ம வந்து ஸ்டாருங்கிறதுல கொடுத்து கரெக்டாக அந்த சேஃப் வந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிரிண்டல் என்ன கொடுக்கணும், அப்போதான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டில் அதாவது அடுத்தடுத்த ரோல வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த பிரிண்ட் எல்என் வந்து கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார் வந்து ஒரே லைன்ல பிரிண்ட் ஆயிரும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரே லைன்ல பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த ஃபாலோஅப் முடிச்சோடனே நமக்கு வந்து பிரிண்ட் எல்என் வந்து கொடுக்கணும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் லைன்ல வந்து பிரிண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்துருச்சு. இப்போ நம்ம பேட்டர்ன்ல மொதல் எடுத்தோடனே இதனுடைய ஃபர்ஸ்ட், அதாவது ஒவ்வொரு ரோலையும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னவோ அதை தான் மொதல் கொண்டு வர ட்ரை பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த எலமெண்ட்டை வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பார்த்தோம்னா இது வந்து சிமிலர் டு அந்த ஐயோட எலமெண்ட்டாக இருக்கு. அதாவது மொதல் எலமெண்ட் 1, இங்கே ஐயோட வேல்யூவும் 1ஆக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய எலமெண்ட்ஸ் வந்து ஐக்கு வந்து ஈக்குவலாக இருக்கு. ஸோ இங்கே நம்ம வந்து ஐயை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எல்லா காலம்ஸ்லையும் மொதல் எலமெண்ட்டை நம்ம வந்து கரெக்டாக பிரிண்ட் பண்ண வச்சுட்டோம். இப்போ அடுத்தடுத்த எலமெண்ட் வந்து எந்த லாஜிக்கில் இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு முதல் இந்த 2க்கு அப்புறம் 6 வந்து எப்படி வருதுன்னா +4 போட்டால் வருது. அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்லையும் +4 வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா அடுத்த எலமெண்ட் வந்து கிடைக்குது. இதே மாதிரி இந்த 3க்கு அப்புறம் +4 = 7. இந்த 7க்கு அப்புறம் +3 வந்து போட்டோம்னா 10 கிடைக்குது. இது மாதிரி எல்லா ரோலையும் 3ங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா அடுத்த எலமெண்ட் வந்து கிடைக்குது. இது மாதிரி அதுக்கு அடுத்த எலமெண்ட் +2 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி அதுக்கு அடுத்த எலமெண்ட் +1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா இந்த மாதிரியான ஒரு 4 4 3 4 3 2 4 3 2 1 சொல்லிட்டு இந்த பேட்டர்ல நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ 4 அதுக்கப்புறம் 4 3 வந்து வருது. இதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த ஜேங்கிற இந்த இடத்த வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இதை கமாண்ட் லைன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து ஜே வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல 1ஆ இருக்கும். ஜே வந்து 1ஆ இருக்கும்போது நம்மளோட எலமெண்ட்ஸோட இன்க்ரிமெண்ட், அந்த எலமெண்ட்ஸோட இன்க்ரிமெண்ட் ஆக வேண்டியது 4. ஸோ வந்து ஜே வந்து 1ஆ இருக்கும்போது நமக்கு 4 வந்து கிடைக்கணும். ஸோ அதை வந்து n - j போட்டோம்னா நமக்கு வந்து 4ங்கிறது கிடைச்சிரும். அதாவது nங்கிறது 5, n - 1 வந்து 4ங்கிறது கிடைக்கும். இதே மாதிரி அடுத்து 4க்கு அப்புறம் நமக்கு 3 வேணும். 3ங்கிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இருக்கு. ஸோ நம்ம வந்து அதே மாதிரி ஜே வந்து ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது n - j போட்டோம்னா நமக்கு அங்கே வந்து 3ங்கிறது கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு n - j தான் வந்துட்டு அதனுடைய பேட்டர்ன். இதை நீங்கள் வந்து இங்கே
கோட் பண்ணியே வெரிஃபை பண்ணிக்கலாம். அதாவது இந்த கேஸ்ல நமக்கு என்ன வரும்னா 4 4 3 4 3 2 இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து கரெக்டாக கிடைச்சிருந்துச்சு. அதோட இதை வந்து ஆட் பண்ணும்போது அதுக்கு அடுத்த எலமெண்ட் வந்து கிடைக்குது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும்னா இங்க வந்து இன்ட் டெம்ப்ங்கிற ஒரு வேரியபிள்ல அந்த ஐயை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்ப இந்த டெம்பை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், அதாவது நமக்கு ரோவோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து கிடைச்சிருச்சு, அதுக்கு அடுத்தடுத்த நம்பர் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இதை வந்து நம்ம டெம்பில் அசைன் பண்ணிட்டு ஒவ்வொரு எலமெண்டா இன்க்ரிமெண்ட் ஆகுறத நம்ம இந்த டெம்ப்ல இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்குரிய ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது டெம்ப் பிளஸ் ஈக்குவல் டு, இது வந்து டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் பிளஸ்ங்கிறத தான் நம்ம ஷார்ட்டா அப்படி எழுதலாம். டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் பிளஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி n மைனஸ் ஜே, இதை நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வந்து கரெக்டா கிடைச்சிரும். ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா 1 2 3 4 5 அதுக்கப்புறம் 6 7 8 9 10 இந்த மாதிரி நமக்கு கரெக்டான பேட்டர்ன்ல வந்துருச்சு. ஸோ இதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி பேட்டர்ன் கேட்டாலும் இந்த ஸ்டெப்ஸை வச்சு நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த சேஃபில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த சேஃபை நம்ம ஸ்டாரில் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அது நமக்கு வந்தா அடுத்து வந்து ஒவ்வொரு காலம்லையும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து என்னவா இருக்கோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டா அதுக்கு அடுத்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு 4 3 2 1 சொல்லிட்டு இந்த பேட்டர்ன் வந்துச்சு. இதை சால்வ் பண்றதுக்காக நம்ம n மைனஸ் ஜேங்கிறத வந்து கொண்டு வந்தோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஐயோட வேல்யூவை டெம்ப்ல போட்டு அதுக்கு அடுத்தடுத்த எலமெண்ட் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அதோட பேட்டர்ன் நம்ம வந்து டெம்போட பிளஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி நமக்கு பண்ணனால நம்மளோட அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க, நீங்களும் கோட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.